அகல்யாங்கிறவோ பிரம்மாவினுடைய ஒரு மானசீக பெண், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்போம். அவ மேல இந்திரனுக்கு என்னன்னா அடைந்தால் அவளைத்தான் அடைய வேண்டும். இந்திரனுக்குலாம் ரொம்ப ஓஹோன்ட்டு கேரக்டர் இல்லை நம்ம புராணங்கள்ல. அதனால அவன் அடையணும்னு நினைச்சான். பிரம்மா சொல்லிட்டார், உலகத்தை யார் முதல் முறையா சுத்திட்டு வராளோ அவளுக்கு தான் அகல்யான்னு சொல்லியாச்சு. இந்திரன் அவன்கிட்ட யானை எல்லாம் இருந்தது, ஐராவதம், அதெல்லாம் எடுத்துன்னு சரி நான் கிளம்பி போயிடுறேன், அவன் போயிட்டான். எதேச்சியா எனக்கு பிரம்மாவை பார்க்கறதுக்கு இந்த சரித்திரம், இந்த பர்டிகுலர் இடம் நான் சொல்றது ராமாயணத்துல இல்ல புராணத்துல இருக்கு. கௌதமர் வந்தார். கௌதமர் பிரம்மாக்கு நமஸ்காரம் சொல்லி, பிரம்மரே ஹவ் ஆர் யூ, ஹவுஸ் யுவர் ஹெல்த், HbA1c எப்படி இருக்கு எல்லாம் கேட்டுட்டோம். அப்போ பிரம்மா சொல்றார், நீ உலகத்தை சுத்திட்டு வந்துட்டியப்பா. கௌதமர், இல்ல சார் என்கிட்ட அவ்வளவுலாம் எனக்கு ரிசோர்சஸ் எல்லாம் கிடையாது. இல்லையே நீ சுத்திட்டு வந்துட்டியேன்னார். கௌதமர் எப்படின்னார், உங்காத்து கொல்லப்புறத்துல இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. ஆமா சார், மாடு கண்ணுக்குட்டி போட்டுது. மாடு கண்ணுக்குட்டி போடும்போது மாடின் முகம் ஒரு பக்கம், கண்ணுக்குட்டியுடைய முகம் பின்பக்கமா வரும்போது யாரு பிரதட்சிணம் பண்றாளோ அவ உலகத்தையே பிரதட்சிணம் பண்ணதுக்கு சமம். நீ உலகத்தையே சுத்தி இருக்கப்பா. அகல்யாவை கல்யாணம் பண்ணி கொண்டார். கௌதமருக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. சரி கல்யாணம் பண்ணிட்டு ஆத்துக்கு போயிட்டார். அப்ப இந்திரன் எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லாரும் கண்ட்ரியில இருக்கக்கூடிய மேக்னெட் எல்லாம் வாங்கி வந்தார், ஃப்ரிட்ஜில் ஒட்டலாம். நானும் அகல்யாவும் போற இடத்துல இந்த ஃப்ரிட்ஜில் நாங்க இந்த மேக்னெட் எல்லாம் ஒட்டுப்போம். அகல்யாலாம் கல்யாணம் ஆகி போயிட்டாப்பா. எங்க? கௌதமருடைய ஆசிரமம். இவன் விட்டுருக்கணும் இல்லையா, அதுதான் கேரக்டர் இல்லைன்னு. அவன் அகல்யாவை அடைய வேண்டும் என்பதற்காக கௌதம வேஷம் பூண்டு கார்த்தால போய் இந்த டிஸ்கைஸ் எல்லாம் பண்ணி கொக்கரக்கோன்னு கத்தி நம்ம கௌதமர் வெளியில போய் பாவம் அந்த சமயத்துல அகல்யாவோடு சேர்ந்தான். இதுல ஒரு சூக்ஷ்மம், அவன் பண்ணது 100% அட்டூழியம், இவ பண்ணதும் தப்பு தான், குற்றம் குற்றமே. அதனால கௌதமர் வந்தார். அவர் பார்த்து சாபம் கொடுத்துட்டார். இந்திரா, உன்னுடைய உடம்புல 1000 பிளவு ஏற்படும். ரொம்ப மோசமாயிடுத்து அவனுடைய உடம்பு. அப்புறம் அவன் போய் இந்திராட்சின்னு ஒரு தேவியை பிரார்த்தனை பண்ணான். அங்க போய் இந்திராட்சி ஸ்தோத்திரம் சொல்லி அந்த பெரிய அப்பர்ச்சர்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கண், ஒரு இப்போ சிக்கன் பாக்ஸே வந்ததுன்னா 1000 கண்ணுடைய ஆள்னு சொல்லுவா. ஒன்னொரு வெசிக்கல் பஸ்டியூல்லாம் பேர், அதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு கண்ணுக்கு சமம். அதெல்லாம் அவனுக்கு மார்க்ஸ் மாதிரி கொடுத்து அவனுக்கு சஹஸ்ராக்ஷன்னு பேர் ஏற்பட்டது. அவன் போயிட்டான். இவளுக்கு ஒரு சாபம் கொடுத்தா. என்ன ஆகணும்னு சாபம் கொடுத்தா? கல்லாகணும்னு சாபம் கொடுத்தா. சார் இது கூட உங்களுக்கு தெரியாதானா? அதுதான் இல்ல, ராமாயணத்துல கல்லுன்னு ஒரு வார்த்தை இல்ல, அதிருஷ்யான்னு ஒரு வார்த்தை தான் இருக்கு. யாரு கண்ணுக்கும் புலப்படாம போவேன். அதனால எப்படி வச்சுக்கணும்னா, அவ கல்லு போல இருந்து தியானம் பண்ணா. அப்படின்னா என்ன? she was unmoved. ஒரு இடத்தை விட்டு நகரல, கல்லு நகராதே, அது போலே இருந்து தான் பிராயஷ்சித்தம் செய்து வந்தாள். தான் செய்த அபராதம், ஒரு இன்ஃபிடெலிட்டி இல்லையா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருந்துட்டா அது இன்ஃபிடெலிட்டி. அதனால அவ பிராயஷ்சித்தம் பண்ணா.